டீயோட சர்வ் பண்ணதுக்கு ஒரு கிறிஸ்பியான டேஸ்டியான எக் பப்ஸோட ரெசிபியை தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். நல்ல கிறிஸ்பியாக அதே நேரத்தில் சாப்பிட்றதுக்கு நல்ல லேயராக இருக்கிற இந்த முட்டை பப் செய்யறது ரொம்ப ஈஸி. ஒரு சில டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸை ஃபாலோ பண்ணோன்னா பர்ஃபெக்டாக வரும். ஒரு கப் மைதாவில் கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாம். 1.5 டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்க போகிறோம். இது எல்லாத்தையும் கையில் இது மாதிரி நல்லா பெசரிக்கணும். எண்ணெய் எல்லா இடத்துலையும் ஈவனாக ஸ்ப்ரெட் ஆனதுக்கப்புறம் இதில் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணியை ஊற்றி மாவை நல்லா டைட்டாக பிசைஞ்சிக்கணும். மாவை 15 நிமிஷம் ஊற வச்சு எடுத்துக்கலாம். ஊறினதுக்கப்புறம் மாவை இது மாதிரி உருண்டைகளாக உருட்டி எடுத்து வச்சுக்க போகிறோம். கூடவே நம்ம இதுக்கான ஸ்டஃபிங்கை ரெடி பண்ணிக்கலாம். வேக வச்ச முட்டையை இது மாதிரி தொக்கு ரெடி பண்ணி தனியாக எடுத்து வச்சிட போகிறோம். மாவை நல்லா தின்னாக நம்ம ரோல் பண்ணிவிட்டு இதில் இருக்க மாய்ச்சர் போகிறதுக்காக தோசைக்கல்லில் 1 நிமிஷம் இதை போட்டு வேக விட்டு எடுத்துக்கலாம். இந்த மெத்தட் ஃபாலோ பண்ணோன்னா இந்த பப்ஸ் நல்ல கிறிஸ்பாக இருக்கும். ஆறுனதுக்கப்புறம் சாப்பிட்டாலும் இந்த கிறிஸ்பினஸ்ஸே போகாது. நமக்கு விருப்பமான ஷேப்பில் இதை கட் பண்ணிவிட்டு ஸ்டஃபிங்கான முட்டையை இதில் நல்லா ரோல் பண்ணிவிட்டு அடுத்தது இது 2 ரோலாக, அதாவது ஒரு 2 தடவை இதை ரோல் பண்ணி எடுத்துக்க போகிறோம். அப்போ தான் டபுள் லேயர் கிடைக்கும். இதுக்கப்புறம் எண்ணெயை நல்லா சூடு பண்ணிவிட்டு கொஞ்சம் மிதமான தீயில் இந்த பப்ஸை எல்லாத்தையும் போட்டு பொரித்து எடுத்தோன்னா டேஸ்டியான கிறிஸ்பியான எக் பப்ஸ் ரெடி ஆகிடும். இதே மெத்தடில் சிக்கன் இல்லை மட்டனையும் ஸ்டஃப் பண்ணி நம்ம செஞ்சோன்னா ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஆறுனதுக்கப்புறம் சாப்பிட்டாலும் கிறிஸ்பினஸ் மட்டும் போகவே போகாது. இதே மெத்தடை ட்ரை பண்ணி நீங்களும் உங்கள் வீட்டில் கிறிஸ்பியான பப்ஸ் ரெடி பண்ணி பாருங்கள். உங்கள் வீட்டில் எல்லோரும் சாப்பிட்டுட்டு கண்டிப்பாக உங்களை பாராட்டுவாங்க. இது போல் கொஞ்சம் வித்தியாசமான ரெசிபியை பார்க்க நம்ம வண்ண களஞ்சியம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.